அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற மிக மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது நாளை தினம் வரக்கூடிய தைப்பூச தினத்தை முன்னிட்டு நாம் எப்படி சரியான முறையில் விரதமிருந்து வழிபட வேண்டும் என்பதை பற்றின பல முக்கியமான தகவலை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தைப்பூசம் என்பது முருக வழிபாட்டிற்கு உரிய நாள் என்பதை தாண்டி இந்த நாளுக்கு இன்று ஏராளமான சிறப்புகளும் இருக்கின்றன. மிகவும் சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படக்கூடிய இந்த நாளின் போது நாம் என்ன வேண்டிக் கொண்டாலும் விரதமிருந்து வழிபட்டாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும். குழந்தை இல்லாதவர்கள், நோய், கடன் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்களும், திருமணம் உள்ளிட்ட விஷயங்களில் தடைகளை சந்திப்பவர்கள் தைப்பூசம் அன்று முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருக்கலாம். தைப்பூச விரதத்தை எந்த முறையில் கடைபிடித்து எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சிதம்பர நடராஜர் ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்திய தினமும், வள்ளி முருகப்பெருமான் திருமணம் முடித்த தினமும், உலகின் முதலாக தண்ணீர் தோன்றிய தினம், அது மட்டுமல்லாமல் வடலூர் வள்ளலார் ஜோதியுடன் ஐக்கியமான நாள் என தைப்பூசத்திற்கு எத்தனையோ சிறப்பு இருந்தாலும் இது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு தினமாக இருக்கிறது. தைப்பூசம் என்பது முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடம் இருந்து ஞான வேலை பெற்ற தினமாகும். வேல் என்பது முருகப்பெருமானின் உருவமாக கருதப்படுகிறது. முருகப்பெருமானின் திருக்கையில் இருக்கும் வேல் என்பது சிவசக்தி அம்சமானது. முருகப்பெருமானுக்குள் அனைத்து தெய்வங்களும் அடக்கம் என்பதால் இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உரிய தினமாகவும் இருக்கிறது. இந்த ஆண்டு தைப்பூச தினமானது பிப்ரவரி 1ஆம் தேதியன்று வருகிறது. அன்றைய தினம் முழுவதும் பௌர்ணமி திதியும் பூசம் நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கின்றது. நாள் முழுவதும் தைப்பூச வழிபாடு மேற்கொள்ளலாம் என்றாலும் சில குறிப்பிட்ட நேரத்தில் முருக வழிபாடு செய்வது சிறப்பு. காலை பிரம்ம முகூர்த்த வேளையில் தைப்பூச வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது. அதாவது காலை 4:30 மணி முதல் 6:30 மணி வரையும், காலை 8 மணி முதல் 9:30 மணி வரை வழிபாடு செய்யலாம். பகல் 1:35 மணி முதல் 2:35 மணி வரை இலை போட்டு நம் படையில் போடலாம். மாலை 6 மணிக்கு மேல் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். தைப்பூச விரதம் இருப்பவர்கள் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து தலைக்கு குளித்து விட வேண்டும். சரவண பொய்கையில் குளிப்பதாக நினைத்து முருகப்பெருமானின் திருநாமங்களை சொல்லி தண்ணீரை தலையில் ஊற்றி குளிக்க வேண்டும். முதலின் வீட்டின் பூஜை அறையில் குலதெய்வத்தை நினைத்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு வழிபாடு தொடங்க வேண்டும். பிறகு விநாயகரை வழிபட்டுவிட்டு முருகனின் படத்திற்கு அழகிய மலர்களால் அலங்கரித்து முருகனின் படத்திற்கு முன்பு 6 நெய் விளக்குகள் அல்லது நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும். ஷட்கோண கோலமிட்டு அதன் மீதும் விளக்கு ஏற்றலாம். விளக்குகளை நேரடியாக தரையில் வைக்கக்கூடாது என சாஸ்திர முறைகள் சொல்வதால் ஒரு வாழை இலையோ அல்லது வெற்றிலையோ தட்டு வைத்தோ அதன் மீது விளக்கு ஏற்ற வேண்டும். வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு பால், பன்னீர், சந்தனம் போன்ற பொருட்களால் அபிஷேகம் செய்யலாம். எதுவும் இல்லை என்றால் சுத்தமான தண்ணீர் மட்டும் கொண்டு அபிஷேகம் செய்து அதற்கு சந்தனம், குங்குமம் தொட்டு வைத்து வழிபட வேண்டும். முருகனுக்கு நைவேத்தியமாக தேன், தினை மாவு, பழங்கள், வெற்றிலை பாக்கு, சர்க்கரை பொங்கல், பருப்பு பாயசம் போன்றவற்றை செய்தும் படைக்கலாம். முருகனுக்கு உரிய 108 போற்றி மந்திரங்களையும் அல்லது 108 முறை ஓம் சரவண பவ நமக என்ற மந்திரத்தை சொல்லியும் அர்ச்சனை செய்யலாம். அர்ச்சனை முடித்த பிறகு தீப தூப ஆராதனை காட்டி விரதத்தை துவங்க வேண்டும். வழிபாட்டின் போது 6 படை வீரர்களுக்கும் உரிய திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மாறல், வேல் விருத்தம் போன்ற பதிகங்களை பாராயணம் செய்யலாம். வீட்டில் வழிபாட்டினை முடித்த பிறகு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது பசும்பால் வாங்கி ஒரு சிறிய குடத்தில் நிறைத்து அதன் வாய்ப்பகுதியில் மஞ்சள் நிற துணியால் மூட வேண்டும். அந்த குடத்தை தலை மீது வைத்து வீட்டில் இருந்து சுமந்து சென்று கொடுக்கலாம். கோவில் தூரமாக இருந்தால் அங்கு சென்று குடத்தில் பால் நிரப்பி
தலையில் வைத்து கோவிலை 3 முறை சுற்றி வந்து முருகனை வழிபட்டு அந்த பாலை கொடுக்கலாம். பிறகு கோவிலில் அமர்ந்து ஏதாவது திருப்புகழ் பாடி முருகப்பெருமானை நினைத்து மனதார வழிபட வேண்டும். மீண்டும் வீட்டிற்கு வந்து முருகனை நினைத்து தியானம் செய்யலாம். குறைந்தது 3 மணி நேரமாவது மௌன விரதம் இருந்து முருகனின் பதிகங்களை படிக்கலாம். மாலையில் கோவிலுக்கு சென்றோ அல்லது வீட்டில் விளக்கு ஏற்றி வைத்தோ மாலை 6 மணிக்கு மேல் முருகனுக்கு பூஜை செய்து வழிபட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் நாள் முழுவதும் 3 வேளையும் உணவை தவிர்த்து விரதமாக இருக்கலாம் அல்லது சமைக்காத பழங்கள் போன்றவற்றை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். உடல்நிலை சரியில்லை என்பவர்கள் எளிமையாக தயிர் சாதமோ உப்பு சேர்க்காத உணவோ எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். மாலை அணிந்தோ அல்லது மாலை அணியாமலோ விரதம் இருக்கலாம். ஆனால் மாலை அணிந்து விரதம் இருந்தால் கண்டிப்பாக கோவிலுக்கு சென்று எந்த கோவிலுக்கு வேண்டிக் கொண்டீர்களோ அந்த கோவிலுக்கு சென்று விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். மேலும் முருகன் வேறு வேல் வேறு கிடையாது என்பார்கள். அதே போலவே முருகப்பெருமானின் திருக்கரத்தில் இருக்கக்கூடிய வேல் வெறும் ஆயுதம் கிடையாது, அது சிவசக்தி சுரூபம். சூரனுடன் போர் புரிவதற்காக முருகப்பெருமான் புறப்பட்ட போது தன்னுடைய மொத்த சக்திகளையும் திரட்டி சிவபெருமான் உருவாக்கியதுதான் வேல். அந்த வேலுக்கு முழு சக்தியும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அது காக்கும் சக்தியாக எப்போதும் நிலைத்து இருக்க வேண்டும் என்பதற்காக அன்னை பராசக்தியிடம் கொடுத்து அவரது கைகளால் முருகனிடம் சிவபெருமான் கொடுக்க சொன்ன தினமே தைப்பூச திருநாள். முருகனின் அருளை வேண்டி தைப்பூச விரதம் இருப்பவர்கள் சில முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக மறக்காமல் கடைபிடிக்க வேண்டும். தைப்பூச விரதத்தை 48 நாட்கள், 21 நாட்கள், 7 நாட்கள் என எத்தனை நாட்கள் கடைபிடித்தாலும் சரி, தைப்பூசம் அன்று ஒரு நாள் மட்டும் விரதம் கடைபிடித்தாலும் சரி, இந்த விஷயங்களை நாம் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே தைப்பூசம் அன்று விரதம் இருக்க முடியும். அதனால் தைப்பூச விரதம் இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். விரதம் இருப்பவர்கள் சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து தலைக்கு குளிக்க வேண்டும். முதலில் குலதெய்வத்திற்கு முன்பு ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபட வேண்டும். காலை நல்ல நேரத்தில் முருகனுக்கு பூக்கள் சாற்றி ஒரு நெய் தீபம் ஏற்றி விரதம் இருந்து வழிபடலாம். மாலை ஷட்கோண கோலம் போட்டு 6 நெய் தீபம் ஏற்றி வெற்றிலை தீபம் கூட ஏற்றலாம். அப்படி ஏற்றி பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. வேல் இருந்தால் கண்டிப்பாக பால், பன்னீர், சந்தனம், இளநீர், தண்ணீர் முடிந்தவற்றை கொண்டு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு. மேலும் ஓம் சரவணபவ என்ற திருமுறை 108 முறை சிவப்பு மலர்களால் முருகனுக்கு அர்ச்சனை செய்யலாம். தேன், தினை மாவு, சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், தேங்காய் பழம், வெற்றிலை பாக்கு இவற்றால் ஆராதனை செய்ய வேண்டும். முடித்தவற்றை வைத்து தீப தூபம் காட்டி வழிபட வேண்டும். வேல் மாறல், வேல் விருத்தம் படிப்பது மிக மிக சிறப்பு. முருகன் கோவிலுக்காக பால் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம். ஆனால் செருப்பு அணியாமல் பால் கொண்டு செல்ல வேண்டும். முழு விரதம் இருப்பவர்கள் பூஜை முடியும் வரை உணவை தவிர்த்து விடுங்கள். தண்ணீர் மட்டும் எடுத்துக்கொண்டு ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்கலாம். சமைக்காத உணவு அல்லது உப்பு இல்லாத எளிய உணவுகளை எடுக்க வேண்டும். இதில் எந்த விரதம் இருந்தாலும் தண்ணீர் கட்டாயமாக குடிக்க வேண்டும். மாலை அணிந்தும் அணியாமலும் விரதம் இருக்கலாம். மாலை அணிந்தால் கட்டாயம் கோவிலுக்கு செல்ல வேண்டும். யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் கொடுக்க வேண்டும் அல்லது ஏதேனும் 2 ஜீவராசிகளுக்கு அன்றைய தினம் உணவு அளிக்க வேண்டும். தைப்பூசம் அன்று அருகில் உள்ள மலை கோவிலுக்கு கிரிவலம் செல்வதால் கெட்ட கர்மா நம்மிடம் இருந்து விலகிவிடும். காவடி, பாத யாத்திரை, பால்குடம், அலகு குத்துதல் போன்றவை மிக முக்கியமான தைப்பூச விரதங்கள். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் மாலை 6 மணிக்கு மேல் வீட்டில் முருக படத்திற்கு முன்பு படையலிட்டு தீப தூப ஆராதனை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். மேலும் தைப்பூசத்தன்று, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் நாள் முழுக்க எதையும் சாப்பிடாமல் விரதம் இருப்பது மிகவும் விசேஷம். சூரிய உதயம் முதல் சூரியன் மறையும் வரை விரதம் இருக்கலாம். ஒருவேளை நாள் முழுவதும் விரதம் இருக்க முடியாதவர்கள், பசி தாங்க முடியாதவர்கள் உப்பு சேர்க்காத எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு சிலர் பால், பழங்களை மட்டும் சாப்பிட்டு விட்டு முருகனை நினைத்து விரதத்தை மேற்கொள்வார்கள். முருகனுக்கு பால் குடம் எடுப்பதோ அல்லது பால் காவடி எடுத்தோ முருகனை தரிசிப்பதோ இந்த நாளில் மிக முக்கிய அம்சமாகும். மேலும் தைப்பூசத்தன்று மாலை அணிந்து முருகனின் நாமத்தை சொல்லி பாத யாத்திரையாக கோவிலுக்கு செல்வது பலரது வழக்கம்.
இந்த நாட்களில் மது, மாமிசம், புகை போன்ற தீய பழங்களை அறவே தவிர்த்து மனக்கட்டுப்பாட்டுடன் இருப்பது மிகவும் முக்கியம். நம்மால் முடிந்த எளிய முறையில் உண்மையான பக்தியோடு முருகனை வணங்கினாலே அவருடைய அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.